Hello everyone, welcome to the vlogs of House of Fluffido. இது அஃபிஷியலாக நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog அண்ட் நீங்கள் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஸ்டால்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா February 14th அன்னைக்கு நம்ம மேடவாக்கமில் போட்டிருந்தோம். இது வந்து ப்ராப்பர் ஒரு பாப்அப் ஸ்டால் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட்டு, அங்கே தான் நம்ம வந்து ஸ்டால் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாலுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது வந்து க்ரன்ச்சி ப்ரௌனி நம்மளுடைய நியூ லான்ச். இது கூட சேர்த்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் கேக் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து டீ கேக் பண்ணியிருந்தோம். அண்ட் ப்ரௌனீஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய மெயின் டிஷ், நம்மளுடைய மெயின் ஹீரோ ஐட்டம் வந்துட்டு ப்ரௌனீஸ் தான். ஸோ அதனால எல்லோரும் அதை ட்ரை பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு ஸ்மால் போர்ஷன்ஸாக வந்துட்டு கட் பண்ணி சின்ன பாக்ஸில் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது கூட வந்துட்டு 3 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ், பட்டர் சாக்கோ சிப் குக்கீஸ், பட்டர் கோகோ குக்கீஸ், அது வந்து டியூவல் கலரில் இருக்கும். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஆரஞ்சை வந்து ஸ்க்ரேப் பண்ணி ஆரஞ்சு குக்கீஸும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். என்னோடய ஸ்டால்லையே வந்துட்டு என்னோடய அம்மா வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்மளுடைய ப்ரௌனீஸு, கேக்ஸ், குக்கீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு நம்ம ஒரே ஸ்டாலில் தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம். இந்த சர்ப்ரைஸ் ஜார் தான் வந்துட்டு நமக்கு ஹிட்டு கொடுத்தது. ஏன்னா அதில் நம்ம போட்டிருந்த நிறைய வந்துட்டு அந்த கலர்ஃபுல் பேப்பர்ஸை பார்த்து கிட்ஸ் அட்ராக்ட் ஆகி வந்து தான் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம சேல்ஸ் வந்து பிளான் பண்ணோம். ஸோ இதுக்கு நான் எப்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு நடந்தது. ஸோ நான் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து குக்கீஸ் ரெடி பண்ணேன். பிகாஸ் நம்மளுடைய குக்கீஸ் வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் போட்டோம் அப்படின்னா 20 days வரைக்கும் வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து குக்கீஸ் ரெடி பண்ணோம். தேர்ஸ்டே அன்னைக்கு வந்துட்டு ப்ரௌனீஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம டீ கேக் அண்டு ட்ரை ஃப்ரூட் கேக் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஸ்டாலில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரௌடு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மேபி இது வந்து ஆர்கனைசர் சைடு இஷ்யூவா, இல்லைனா மேபி வேலண்டைன்ஸ் டேயில் வந்துட்டு அவங்க ஈவெண்ட் போட்டிருந்ததுனால வந்து க்ரௌடு வரலையாங்கிறது வந்து தெரியல. பிகாஸ் சுத்தமாகவே வந்துட்டு க்ரௌட் புல்லிங் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எங்களில் நிறையா பேருக்கு இருந்தது. அது கூடவே வந்துட்டு வந்த க்ரௌடில் இது மோனோபோலி ஸ்டால் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்ன ஞாபகம் எனக்கு. பட் வெளியிலையே வந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாலாகவே வந்துட்டு அவங்க ப்ரௌனி ஸ்டால் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெளியில் என்ட்ராகும்போதே வந்துட்டு வெளியில் பார்த்துட்டு அங்கே வாங்குறவங்க வந்து உள்ளே வந்து அகைன் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டால் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மோனோபோலி ஸ்டாலா, ஸோ எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஈவெண்ட்ஸ் இது பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்டு இதில் பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு பப்ளிக்கில் டான்ஸ் ஃப்ளோரில் இறங்கி கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு டான்ஸ் ஆடினது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் நிறையா லெசன்ஸும் வந்துட்டு எங்களுக்கு இருந்தது. லைக் ஸோ நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு தான், காஸ்ட்டை விட வந்துட்டு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் அண்ட் டேஸ்ட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய லெசன் வந்துட்டு நாங்கள் இதிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போதும் நமக்கு நிறையா லெசன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும். அதில் நம்ம ப்ரோஸை எடுத்துக்கிட்டு அந்த கான்ஸில் வந்துட்டு லெசனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் ஸ்டால் போட்டோம் அண்ட் எப்படிலாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.